காரு பங்களா கேட்டான்னா ஒப்பம் சொத்த கேட்டான்னா அப்படின்னு சொல்லிவிட்டு திருநெல்வேலியினுடைய மொழி நடையில் நான் தொடர்ந்து திருநெல்வேலியினுடைய தாமிரபரணி ஆற்றை ஒட்டிய மண்ணை சிவப்பாக்குவது என்பதில் ஒரு கை தேர்ந்த வல்லுநர்களாக இருப்பதனால் அவர் கலைஞர். திடீர்னு ஒரு காவல்துறை அதிகாரி ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொன்னான். அப்புறம் தாங்க கல்லறி ஆரம்பித்தாங்க அடிக்க கோடுவேடு. டிரைவர் மேலே ஒரு கல் விழுது. அழுத்தினான் பாருங்கள் டிரைவரு. அவனுக்கு யாரும் எந்த விளையாட்டுலையும் சொல்லிக் கொடுக்கல. சர்ன்னு ஜீப்பை அப்படியே போய் லெஃப்டில் திரும்பி மறுபடியும் லெஃப்டில் திரும்பி ஜெயலலிதா செங்கல் உருவிட்டாங்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்ட்டு வாஜ்பாய் அரசாங்கம் ஐயா நீங்கள் உதவுங்கன்னு சொல்லி நம்ம வைகோ மாதிரி ஆட்கள்லாம் உதவி செய்ய கலைஞர் போய் அதில் அமைச்சர்களாக சார் நாங்கள் வந்தாச்சு பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நீங்கள் வாங்க உங்களை கூப்பிட்டு போகிறோம். டொப்புன்னு ஒரு கல் பழனி தலையில் விழுது. பழனி தலையும் விடப்படுது பாருங்கள். ஒரு மரவர் சமூகத்தை சேர்ந்தவர், அதனால் கம்யூனிஸ்ட் கட்சி. வணக்கம் நண்பர்களே, லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஜூலை மாதம் அப்படிங்கிறது தமிழினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான மாதம், ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஈழத்தில் ஜூலையில் தான் ஒரு கலவரங்கள் ஆரம்பித்து இனப்படுகொலைக்கான அச்சாணியாக அந்த காலகட்டம் நடந்தது. அதே மாதிரி தமிழ்நாட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜூலையில் மிக முக்கியமான ஒரு கருப்பு நாளாக நடந்து தாமிரபரணி படுகொலை. ஒரு வயது குழந்தை உட்பட ஒரு 17 பேரை நதியில் அடித்து மூழ்கடித்து கொண்டாங்க. கொடூரமான கொலை. தமிழின வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு அவமானகரமான நாள். அது வழக்கம் போல் இந்த மாதிரியான சம்பவங்களாக யாருடைய ஆட்சியில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழின தலைவர் அப்படின்னு தாங்களுக்கு தாங்களே பட்டங்கள் சூட்டி கொள்ளக்கூடிய திரு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் நடந்த அந்த கொடூரம். அந்த காலகட்டத்தை நினைவுபடுத்துறதுக்காக அந்த காலத்தில் என்னெல்லாம் நடந்தது, எப்படி அரசியல் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் TSS மணி அவர்கள். அவரை அரங்கத்துக்கு வரவேற்கிறோம். வணக்கம். நீங்கள் ஒரு நீண்ட அனுபவம் கொண்ட பத்திரிகையாளர். உங்கள்கிட்ட இருந்து ஏகப்பட்ட தகவல் சுரங்கம். நீங்கள் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் வருது, பல நுணுக்கமான விஷயங்கள்லாம் வெளியே வருது. இல்லை இப்போ நம்ம இன்றைக்கி பேச விரும்புகிறது இந்த ஜூலை படுகொலை, தாமிரபரணி படுகொலை, நதியின் மரணம் அப்படின்லாம் ஆவணப்படங்களாக எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை பற்றி சொல்லுங்கன்னா என்ன நடந்தது அன்றைய மாஞ்சோலை தொழிலாளர்கள்? இல்லை, நீங்கள் முதல்ல தொடங்கும் பொழுது இலங்கையில் நடந்த தமிழின படுகொலை. ஆமாம், அதை பேசிட்டு இதுக்குள்ளே வரலாம். அதாவது அது இன்னும் சொல்லப்போனால் அது நடந்த நாள், நடந்த மாதம் என்பது மட்டுமல்ல, நடந்த நாள் என்பது ஜூலை 23. அதே ஜூலை 23 தான் இங்கே தாமிரபரணி படுகொலையும் நடக்கு. அதனால தான் இரண்டுக்கும் அப்படி ஒரு வரலாற்றில் ஒரு இணை இருக்குது. அங்கு இலங்கையில் நமக்கு தெரியும், சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கம் யார் ஆட்சிக்கு வந்தாலும் தென்னிலங்கையில் உள்ள சிங்கள மக்கள் மத்தியில் இருந்து வரக்கூடிய ஒரு அதிகார கும்பல். அவர்கள்தான் இந்த தமிழின படுகொலையை நடத்துவதில் முதன்மையாகவும் முத்தாய்ப்பாகவும் நின்றவங்க. அப்போ அந்த ஜூலை 23 என்பதே எந்த அளவுக்குனா உலகம் முழுக்க உள்ள தமிழர்களை உசுப்பி விடும் அளவுக்கும் கோபம் கொள்ளும் அளவுக்கும் ஈழத்தமிழ் இளைஞர்கள் இனி கருவியேந்திய போராட்டம்தான் தங்களுடைய விடுதலைக்கான ஒரே வழி, விடுதலை மட்டுமே இதற்கு தீர்வு என்பதான நிலைப்பாட்டுக்கும் தமிழ் ஈழம் என்பதை ஒரு அடைய வேண்டிய லட்சியமாக கொள்வதற்கும் அது காரணமாக மாறிச்சு. அப்படி அதை ஒட்டியுள்ள வெலிக்கடை சிறை படுகொலைகள், தமிழனுடைய மாமிசம் விற்கப்படும் என்ற அளவுக்கு கேவலமாகப்படுத்துவது என்பதெல்லாம் அங்கு நடந்த படுகொலை. அதை சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாங்க, உலகம் முழுக்க தமிழர்கள் அது ஒரு அரச பயங்கரவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 1983 ஜூலை 23 நடக்கு. இலங்கையில் நடந்தது. முந்தைய நாள் பிந்திய நாள் எல்லாம் வரும். இங்கு ஜூலை 23 என்பது 1999 நடக்கு. அது 83, இது 99. இது திருநெல்வேலியில் நடக்கு. இன்னமும் சொல்லப்போனால் அது அதில் ஒரு நிறையா இணையான விஷயம் என்னென்னா, திருநெல்வேலி என்பது மிகவும் ஒரு யாழ்ப்பாண கொடநாடு மாவட்டத்திற்கு தொடர்புள்ளது. ஒரு இணையான சிமிலாரிட்டிங்கிறான தன்மைகள் கொண்டது. நேரடி தொடர்பு என்பதற்கான உதாரணம் தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு இருக்கும் இடத்துக்கு பேருன்னு கேட்டால் திருநெல்வேலி. இப்படி தான் வரும். இங்கிருந்து அங்கே போனார்கள்
என்பது கூட வரலாறுகள் வந்து சொல்லுது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாஞ்சோலை என்ற தேயிலை தோட்டத்தை தொழிலாளர்களுடைய போராட்டத்தில்தான் கருணாநிதி ஆட்சியில் அந்த காவல்துறையினுடைய அடக்குமுறை என்பது 17 பேரை சாகடித்தது என்று சொல்வதை விட அடித்து கொன்று ஆற்றில் போட்டது என்ற வார்த்தையை தான் நான் எப்பவுமே பயன்படுத்துவேன். ஒரு அரசு பயங்கரவாதம், இதுவும் அரசு பயங்கரவாதம் தானே என்பதுதான் என்னுடைய பார்வை. அது மட்டும் அரசு பயங்கரவாதம் என்றால் இது அரசு பயங்கரவாதம் இல்லையா? நான் ஒருத்தர் கேட்குற மாதிரி என்ன ஒன்றிய அரசில் உட்கார்ந்திருப்பவன் தான் பாசிசம் என்றால் இவர்கள் என்ன பாயாசமா அப்படின்னு கேட்குற மாதிரி என்ன இதுவும் அரசு பயங்கரவாதம் தான். இது மாஞ்சோலை எப்படி தொடங்குதுன்னா 96ஆம் ஆண்டை ஒட்டி அங்கே வந்து சட்டமன்ற மக்களவை தேர்தல்கள் வரும்பொழுது தென்காசி மக்களவையினுடைய வேட்பாளராக மக்களவை தொகுதிக்கு இதுவரை வெற்றி பெற்றே தொடர்ந்து இருந்து கொண்டிருப்பவர் அருணாச்சலம். அதே சமயம் இந்த முறை வந்து மருத்துவர் கிருஷ்ணசாமி நிற்கிறார். அப்போ அதற்காக அவர் பல இடத்துக்கு செல்லும் பொழுது அதில் வந்து மாஞ்சோலை என்ற மலைக்கு மேலே உள்ள இடத்துக்கும் போய் கேட்கும் பொழுது தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு கூலியும் சரியாக இல்லை, காட்டுக்குள்ளே கரடியும் யானையும் புலியும் நடமாடுற காட்டுக்குள்ளே போய் வேலை பார்த்துட்டு இரவு வர வேண்டியிருக்கு, குழந்தை இல்லை என்பதையெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு கொத்தடிமைத்தனம் 1976ஆம் ஆண்டு கொத்தடிமை ஒழிப்பு சட்டம்னு ஒன்று இந்திய துணைக்கண்டத்தில் இருக்குது. இங்கே வழக்கமாக எல்லா சட்டம் போல இதுவும் சட்டம் இருக்குது. அது என்ன இருக்குது? சட்டமாக இருக்குது. அப்படி தான் நடைமுறையில் இருக்காது. அதில் உள்ள சாரங்கள் என்னெல்லாம் சொல்லுதோ அப்படியே பொருந்துகிற மாதிரி இருக்குது. அப்போ மருத்துவர் கிருஷ்ணசாமி வந்து தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்புன்னு கொடியங்குளத்திற்கு பிறகு உள்ள ஒரு இயக்கத்தின் மூலமாக வளர்ந்த ஒரு வளர்ச்சி. அதாவது 95 ஆண்டில் வந்து நடந்த கொடியங்குளம் கலவரம். அது என்னென்னா ஆதிக்க சாதி ஒடுக்கல் என்பதில் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உழைக்கும் மக்கள் கூட்டம். அவர்கள் மீது இனி தொடர்ந்து அதே போல் செய்ய முடியாது, நேரடியாக மோதி பார்ப்பதற்கு இவர்களும் எழுந்து விட்டார்கள்னா அரசு மூலமாக அது ஒரு அரசு பயங்கரவாதம். அதே சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆதிக்கம். அது யாருடைய ஆட்சியில் நடந்தது? அது ஜெயலலிதா ஆட்சி. அதெல்லாம் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பேரும். அரச பயங்கரவாதத்தில் அவ்வளோ போட்டி, ரெண்டு பேருக்கு போட்டி தான். அது இல்லை, பல விஷயத்தில் போட்டி இருக்குது அதில். ஏன்னா வந்து நீங்கள் கொடியங்குளத்தை வந்து திமுக சொல்லுவாங்க அதிமுக ஆட்சியில்னு, அப்போ தாமிரபரணி படுகொலையே அதிமுக சொல்லுவாங்க திமுக ஆட்சியில்னு. அப்புறம் மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கணும்ல என்ன, அப்புறம் திமுகவே எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடாதுல்ல பெருமையெல்லாம். அதனால் இதில் பரமக்குடியில் துப்பாக்கி சூடு அடித்து கொள்றதெல்லாம் இருக்கிறதில்ல, சேர்ந்து அதே சமூகத்தின் மீது அதே மாதிரி செய்கிறாங்க. மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி வந்தபோது இப்போது மருந்து போட முயற்சி எடுத்தாங்க, அதை விடலை ஒரு ஆதிக்க வகையறாக்கள், அது வேறு விஷயம். அதனால் மாறி மாறி செய்வாங்க. இங்கே வந்து இந்த மாஞ்சோலைக்கு போய் பார்த்து இவ்வளோ கொடூரமாக இருக்குதே, எல்லாம் ஆச்சரியமாக இருக்குதுன்னு தான் வந்த பாதை வந்து நக்சல்பாரி இயக்கத்தின் மூலமாக மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு என்ன நாங்கள் சொன்ன வேலை திட்டங்களை எல்லாம் செய்து அதன் மூலம் வந்தவர் கிருஷ்ணசாமி. அன்னைக்குள்ள கிருஷ்ணசாமி, அன்னைக்குள்ளங்கிறது கவனமாக சொல்ல வேண்டிய, அழுத்தமாக சொல்ல வேண்டியது என்ன. அப்போது அப்படி வந்து பார்த்துட்டு இதை எதிர்த்து நாம் போராடி ஆகணும்னு எடுத்தது தான் அந்த மாஞ்சோலை. அந்த மாஞ்சோலை கிராமங்களில் எதுவும் குறிப்பிட்ட பிரிவினர் இருந்தாங்களா? எல்லா சமூகத்தவர்களும் தொழிலாளர்களாக இருந்தாங்களா? 85 விழுக்காடு தேவேந்திர குல வேளாளர். சரி. ஆதிராவிட சமூகமும் ஒரு குறிப்பிட்ட. ஆதிராவிடர் சமூகம்னு ஒன்று கிடையாது, நீங்களும் பிழை செய்யாதீங்க. ஆதிராவிடர்னு ஒரு சமூகம் கிடையாது, அது பொதுவாக பறையர் சமூகத்தை அந்த பெயரெல்லாம் அழைக்கிறாங்க சொல்லுங்க, அல்லது நாடார் சமூகம். அப்போது அவர்களும் ஒரு குறைந்த அளவுக்கு இருப்பாங்க, மறவர்கள் கூட இருப்பாங்க, மலையாளிகள் தொழிலாளர்களாக இருந்தாங்க. தொழிலாளியாக கூடுதலாக குறைவாக இருக்கலாம் சமூகங்கள். தொழிலாளர்களாகத்தான் ஒடுக்கப்பட்டாங்க, என்ன தொழிலாளர்களாகத்தான் எதிர்த்து நின்னாங்க. என்னன்னு சொன்னால் அது யார் வந்து முதலாளின்னு பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாபெரும் பெரிய பிரமுகர்களுடன் சேர்ந்து அதற்கு ஆதரவாக இருந்த ஒரு முதலாளி ஒருத்தர் மும்பையை சேர்ந்தவர், அவர் பேர் நுசுல் வாடியா. அவர் வந்து பிபிடிசி
பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்பதாக ஒன்று வச்சுருக்காரு. அந்த ட்ரேடிங் கார்ப்பரேஷனுடைய மேலாண்மையில் தான், அவர்களுடைய ஒரு நிர்வாகத்தில் தான் அந்த மாஞ்சோலை நடக்குது. அப்போ அவர்களை பொறுத்தவரை எப்படி அவர்களுக்கு கொடுத்தாங்க இந்த இடம், யாருக்கு உள்ள இடம் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஜமீனுடைய இடம் அது. அதை வேறு காரணங்களுக்காக வரும்பொழுது ஒரு ஏக்கருக்கு வெறும் 8 ரூபான்னு சொல்லி போட்டு அந்த காலத்தில் எழுதி கொடுத்தது. அதை வச்சுக்கிட்டு இவ்வளவும் சுரண்டுறாங்க. அது தேயிலை தோட்டங்கள் மூலம் சுரண்டுவது என்பதில் கெட்டிக்காரர்களாகவும் தொடங்கி வைத்தவர்களாகவும் ஆங்கிலேயர்கள் இருக்காங்க. அதில் தமிழர்களைத்தான் அதிகமாக கடுமையான உழைப்புக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இங்கிருந்து மொத்தமாக கூட்டிகிட்டு போய் ஈழத்தில் மலையகம்னு ஒன்று உருவாவதற்கு காரணம் அதுதான். இங்கிருந்து மொத்தமாக கூட்டிகிட்டு போய் மலேசியாவில் போய் ஏன்னா அங்கும் இன்னும் போராடி கொண்டிருக்கிறாங்க என்றாலும் காரணம் அதுதான். இங்கேருந்து ஃபிஜி தீவிக்கு போய் போராடினாங்கனாலும் அதே காரணம்தான். அப்போ தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள், குறிப்பாக தென் மாவட்டங்களைச் சேர்ந்த குறிப்பிட்ட சமூகங்கள், தேவேந்திர வேளாளரும் வருவாங்க, மறவர் சமூகத்தும் வருவாங்க. அப்போ 2 பேரும் கொஞ்சம் என்ன ஒரு போர்க்குணமிக்க ரீதியில் கடுமையாக உழைப்பவர்கள். கடுமையாக உழைக்கிறவனா படிப்பில்லாதவங்க இருக்காங்களா, தூக்கிட்டு போ என்று சொல்லி போட்டு தூக்கிட்டு போய் இவங்களை வேலை வாங்கியது தான் இங்கே எல்லா இடமும் நடந்திருக்குன்னு வைங்களேன். அப்படி இருக்கும் பொழுது அப்படி உள்ள சூழல் தான் அந்த மாஞ்சோலையிலையும் இருக்குது. அப்போ அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக இயக்கம் என்பதாக தொடங்குது. அந்த மக்களவை தேர்தல் நேரத்தில் தொடங்கியது. அது அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. கொடியங்குளத்தின் மூலமாக தேவேந்திர கூட்டமைப்பு, அதற்கு பிறகு அதுவே புதிய தமிழகம் என்பதாகெல்லாம் அவர்கள் வந்தாலும், அதனுடைய தலைவராக இருந்த மருத்துவர் கிருஷ்ணசாமி அன்றைக்கு அதை ஜனநாயக ரீதியான போராட்டங்களாக எடுப்பது என்பதாகத்தான் எடுத்தார். அதனால தான் பல்வேறு அமைப்பினரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. உண்மை. அதாவது இன்னமும் சொல்லப்போனால் உங்களுக்கு மாஞ்சோலைக்கு என்ன, மாஞ்சோலையில் இருந்து ஒரு பெரிய நடைப்பயணம் திருநெல்வேலி கொக்கரகுளத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் வரை கொண்டு வந்தோம். மாஞ்சோலையிலிருந்து இறங்கி நடைப்பயணம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் நடக்குது. அதை போவதற்கே என்னென்ன அமைப்புகள்லாம் கலந்துக்கிட்டாங்கன்னா, இல்லை நான் சொன்ன ஊர்வலத்தில் புதிய தமிழகம் மட்டும் செய்தது தான் வைங்களேன். நீங்கள் சொல்ல இடதுசாரிலாம் கிடையாது, அவங்களுக்கு எதிராக இருப்பாங்க அவங்க. நாங்கள் தொழிற்சங்கம் நடத்துகிறோம் தொழிலாளர்களை வச்சு, நீங்கள் சாதி சங்கத்துக்கு பின்னால் போயிட்டீங்க என்று சொன்னாங்களாம். ஜெயராணி ஒரு இடத்துல குறிப்பிட்டாங்க. அப்புறம் தான் நாங்கள் பதில் சொன்னேன், ஐயா தாமிரபரணி படுகொலையில் இறந்தவர்களில் அவ்வளோ பேரும் தேவேந்திரர் கிடையாது. 17 பேரில் 2 பேர் சமூகத்தை சேர்ந்தவங்க. அதற்கு பிறகு ஒரு 3 பேர் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இன்னமும் சொல்ல போனால் தமிழ் முஸ்லீம்கள் தான் இங்கே மதம் மாறி வர்றவங்க. தேவேந்திராவோ இன்னொன்னும் அவர்கள் உருது முஸ்லீம். அப்போ தொழிலாளியாகவும் ஆதரவாக வந்தவங்க தான். அப்படி தான் அதை பார்க்கணும். ஒருத்தர் இன்னமும் சொல்ல போனால் ராமநாதபுரத்துலேயே பெரும் பணக்காரராக இருக்கக்கூடிய ஒருத்தர், அது ஜெயம் ஹாரூன் அந்த நதியின் மரணம் ஆவணப்படத்தில் சொல்லும்போது சொல்லுவார், கையில் 1 லட்சம் ரூபாய்க்கான வாட்சை கட்டியிருந்தான் கெய்சர். அப்படி எங்களுடன் பழகக்கூடிய அன்பானவர். எல்லோரையும் காப்பாற்றணும்னு அந்த தண்ணியிலேருந்து எடுத்து விடுவதில் தான் அவர் மூச்சு முட்டி இறந்தது. அந்த அளவுக்கு. அப்போ மனிதாபிமானம், மனித உரிமை, தொழிலாளர்களுக்கு பார்வை, இப்படி உள்ளவங்க தான் ஈடுபட்டதெல்லாம். அது மட்டுமல்லாமல் ஒரு தொழிலாளர்களுக்காக, அவர்களுடைய உரிமைக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு கலந்துக்கிட்டாங்க. இப்படி தொடர் போராட்டங்களில் நடக்கும் பொழுது நேரடியாகவே மோதல். காவல்துறை முதல்ல மணிமுத்தாறு பக்கத்தில் அந்த மாஞ்சோலைக்கு மேலே போகக்கூடாதுன்னே தடுத்தாங்க. அப்படி தடுத்து எஸ்பி கூட நேரடியான மோதல். அந்த பக்கத்தில் முழுக்க துவக்குகளுடனும் கமாண்டோ ஃபோர்ஸ் உடனும் அவங்க இருப்பாங்க காவல்துறை. ஒரு தொழிலாளர்களுடைய ஊர்வலத்துக்கு இவ்வளோ இது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் சொல்ல ஊர்வலத்துக்கு முன்னால் நான் சொல்கிறேன், தொடங்கும் பொழுதே இதனுடைய தொடக்கமே உள்ளே போய் போராட்டங்களை எடுத்துக்கிட்டு அவங்கள கூட்டியாரோமே. அப்போவே என்னன்னு சொன்னால், அப்போது இந்த பக்கம் தேவேந்திர கூட்டமைப்பு பக்கம் என்ன இருந்துச்சுன்னு கேட்டால், கொடியங்குளத்தில் இருந்து வருவதில் திருநெல்வேலி மாவட்டத்தில் கிராமங்களில் நாட்டு வெடிகுண்டு என்பது ஒரு சாதாரண நிகழ்வு. ஒருத்தர் போட்டு தள்ளணும்னாலும் நாட்டு வெடிகுண்டை பயன்படுத்துறது என்பது எல்லோருக்கும் துவக்கெல்லாம் கிடைக்காதுங்க. வெறும் கத்தி போதாதுங்க. தள்ளி நின்று போராடுறவன்ட்ட எப்படித்தான் பண்ண முடியும். அதனால் சாதாரணமான உள்ள கிராமப்புற நடைமுறை தான் நாட்டு வெடிகுண்டு. அப்படி நாட்டு வெடிகுண்டுகளுடன் இந்த பக்கம் நின்னாங்க. ஒரு 2 பக்கம் ஆயுதம் தரித்து தான் நின்னாங்க.
அப்போவுமே பெரிய சமாதானப்படுத்தி அதற்கப்புறம் அந்த எஸ்பியை வச்சுக்கிட்டு மேலே போக வேண்டியிருந்துச்சுன்னு அப்போ வந்து ஒரு பெரிய பேரணியாக கூட்டியாக இருந்தது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலரை ஒன்றை சிறப்பாகவும் ஜனநாயக ரீதியாகவும் நடத்தி முடிச்சிட்டோம். அதற்கு பிறகு அதில் வந்து நூற்றுக்கணக்கான பேரை கைது பண்ணி திருச்சியில் வச்சுருக்கேன். அவர்கள் திரும்பி வந்து வெளியே கொண்டு வர முடியலை. இந்த நேரத்தில் தான் சென்னையில் மாரிஸ் விடுதியில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்று ஒன்றை கூட்டுறோம். அந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் என்று காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வந்து ஜி.கே. மூப்பனார் நடத்திக்கிட்டு இருக்கார். அவரும் வர்றார். அவரும் வந்து எங்களுடன் அமர்ந்து அந்த தமிழ் மாநில கூட்டம் வந்து நடந்துச்சுங்க. அந்த மாஞ்சோலைக்கான திட்டமிடல் கூட்டம் நடந்துச்சு. நல்லகன் வர்றார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில், மார்க்சிஸ்ட் கட்சியிலிருந்து வராங்க டி.கே. ரங்கராஜன். இப்படியாக நீங்கள் இதையெல்லாம் ஒருங்கிணைக்கிற பணியில் இருந்தீங்களா? நான் வந்து எல்லாரையும் நேரடியாக கூப்பிடுவேன், கூப்பிட்டு வரவழைப்பேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி பொறுத்தவரை என்னத்தான் அதிகமாக தெரியும். அதனால் உடனடியாக என்கிட்ட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இன்று வர வந்துடுவாங்க. அப்படி வந்துட்டாங்க. அப்போ திட்டமிட்டது தான் இந்த ஜூலை 23 ஒரு பேரணி நடத்துவோம் மாவட்ட ஆட்சித்தலைவரை நோக்கி. அதில் வந்து சிறப்பாக நம்ம கோரிக்கைகளை வைப்போம், அப்போ விடுதலையும் பண்ண சொல்லுவோம் என்பதை முடிவாச்சு மூப்பனார் சேர்ந்து. அதனால தான் மூப்பனார் வர முடியலையே தவிர 23 எதிர்க்கட்சி தலைவராக அன்றைக்கு இருந்த சோ பாலகிருஷ்ணன் முதுகுளத்தூர் எம்எல்ஏ, அவர் மூப்பனார் கட்சி. அவர் மட்டுமல்ல, வில்லிவாக்கம் என்ற மாபெரும் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ இருந்த ஜெயம் ஹாரூன், அது மட்டுமல்ல, அதையும் தாண்டி சேர்மாதேவியினுடைய எம்எல்ஏ தமிழ் மாநில காங்கிரஸ், வாசுதேவநல்லூருடைய எம்எல்ஏ என்ன, அதையும் தாண்டி ராதாபுரத்தினுடைய எம்எல்ஏ அப்பாவு, இவ்வளவு பேரும் சேர்ந்து வராங்கங்க. இது தவிர கிருஷ்ணசாமி எம்எல்ஏ. அப்படின்னு என்னாச்சு, எதில் இருக்காரு அப்பாவு? அப்பாவு தமிழ் மாநில காங்கிரஸில் ஆசிரியர் வந்து அவர் தான் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனாருக்கும் புதிய தமிழகத்திற்கும் வந்து தொடர்பாக விளக்கங்கள் பேசி திட்டமிட வைக்க முக்கியமான ஆள். எங்களை இதை யாருமே சாதிய பேரணியாக கருதவில்லை. அப்போது நான் செய்தது என்னன்னா, மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளராக பழனி இருந்தார். பழனி வந்து மதிதா இந்து கல்லூரியில் படிக்கும் பொழுதே, அவர் எம்ஏ படிக்கும் பொழுது, இன்றைக்கி எம்எல் கட்சியில் இருக்கக்கூடிய சங்கரபாண்டியன் வச்சு நாங்கள் போராட்டம் நடத்திய பொழுது, இவர் அண்டர் கிராஜுவேட்டாக இருக்கார், அவர் போஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கார். தேர்வு மறுப்பு என்பதெல்லாம் பண்ணும்பொழுது பழனி எஸ்எஃப்ஐயில் தான் நெருக்கம். அப்புறம் அவர் மாவட்ட செயலாளராகிறாரு. பழனி ஒப்பீட்டளவு சரியாகவும் சிறப்பாக இருக்கிறவர். அப்படி பார்த்தா நீங்கள் சாதின்னு சொன்னால் கொண்டைக்கொண்டமார் வருவார். ஆமாம், சரிதானா? அவரையும் அழைக்கிறோம், அவரும் வர்றார். இன்னும் சொல்லப்போனால் அந்த பேரணி நடப்பதற்கு முந்திய நாள் எனக்கு வந்து அங்கே உள்ள நண்பன், அவன் வந்து கைலாசபுரத்தில் இருக்கான். அவன் வந்து இதெல்லாம் பக்கம், அந்த ஆற்றுக்கு பக்கம். அவன் சொல்கிறான், டே நாளைக்கு பேரணிக்கு நீ வரப்போறியா, எஸ்பி ஆஃபீஸ்லேயும் செய்தி வந்துச்சு, எல்லாரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்கிறான். அது எப்படிரா, கலைஞர் முதலமைச்சருக்கு ரொம்ப வேண்டியவர் தானே ஜி.கே. மூப்பனார், அவருடைய கட்சி தானே மெயினாக வருது அப்படின்னேன். இல்லைடா அப்படி தான் திட்டம்னு. இல்லை நான் வருதா இல்லைடா அப்படின்னு சொன்னேன். நான் போவதா இல்லை, சரி பேரன் நடத்திட்டு போகிறாங்க, திட்டமிட்டு கொடுத்தாச்சு. இவர் என்ன பண்ணிட்டார், விமான நிலையத்துலேருந்து என்னை ஏற்றி விடுங்கன்னு சொல்லி சொன்ன இந்த எம்டி என்ன, அவர் வந்து கிருஷ்ணசாமி, நான் வந்து டிஷர்ட்டோட போகிறேன், உமக்கு டிக்கெட் எடுத்தாச்சு வரும்னு விமானத்தில் கூட்டு போயிட்டார். அப்புறம் அப்படித்தான் நான் போனேன். நான் போனது அப்படி போனது பாருங்கள். நம்மளை வச்சு தான் அப்புறம் வந்து அரசியல் பண்ணாங்க. அதற்கு பிறகு வந்து எல்லாமே தற்செயல் நிகழ்வு மாரி. எம்எம்கே இப்ராஹிம்னு சொல்லி புதிய தமிழகத்தில் பொறுப்பில் இருக்கிறார், கிழக்கரையை சேர்ந்த ஒரு வணிகர். அவர் நல்ல உண்மையாகவே வரக்கூடியவர். அவர் பார்த்துட்டு, ஏங்க அங்கே தமிழ்நாடு ஹோட்டலில் தங்குவோம், ரூம் எனக்கு போட்டு நான் சட்டையும் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் இருந்தோம். அதிகாலை போய் அந்த ஆற்றுல அதே இடத்துல குளிச்சுட்டு வரோம் நாங்கள். அவ்வளோ பக்கம் அது பாருங்கள். கொஞ்சம் சிறிது நேரத்துக்கு அப்புறம் வந்து அது ரத்த கலரியாக நமக்கு என்ன தெரிய போகுது, குளிச்சுட்டு வரீங்க. அப்போ இவன் தடுப்பு கொடுத்துருக்கானே, அனுமதி கொடுக்கலன்றெல்லாம் முதல்ல பேச்சு வந்துச்சு. அப்புறம் போய் பேசுகிறாங்க. அப்போ துரையரசன் இருந்தார், அப்புறம் ஹாரூன் பாயும் போய் பேசுகிறாரு அதிகாரிகள்கிட்ட. சரி உங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. பாஸ்கர் அப்போ வந்து டிசியாக இருக்கார், சென்னையில் இருக்கும்போது பார்க்க வந்து வாங்க மணி சார்னு சொல்லி பேசுகிறாரு. நல்ல அன்பாக பேசுகிறாங்க. அப்போது அவங்க நிலை மாறிட்டாங்க அப்படின்னு நாங்கள் நம்பிட்டீங்க.
அதாவது காவல்துறையை நம்பக்கூடாது, காவல்துறை அதிகாரிகள் நம்பக்கூடாது, எவ்வளவுதான் அவர்கள் நம்முடன் வந்து இருந்தாலும் என்ன சாப்பிட்டாலும் நம்பக்கூடாது என்று நக்சல்பாரி இயக்கத்தில் என்ன கற்றுக்கொண்ட பாடங்களுடன் வளர்றவன் நான். அடிப்படை பாலபாடம் அது. ஆமாம், அந்த பாலபாடத்தை அரசு இயந்திரத்தை பற்றி என்ன நாங்கள் ஊட்டி ஊட்டி வளர்த்தது தான் கிருஷ்ணசாமிக்கு. ஆனாலும் எங்களுக்கு வேலை நடக்கணும் தானே தோணும் புத்தி. அப்போ வேலையை விட்டா போல அப்படின்னு நினைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழல். இந்த நேரத்தில் சோ பாலகிருஷ்ணன் வந்தவர் சொல்கிறாரு, அந்த பிபிடிசி இருக்குதே, பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன், அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு நம்ம முதலமைச்சர். நடத்திட்டு கிருஷ்ணசாமியை தாக்கி என்கிட்ட சொன்னார், அவங்களுக்கு சாதமாக போகிறாருன்னு சொல்லி போட்டு எனக்கு சொல்கிறாரு. ஆனால் இவர் தான் அப்படி இருக்காருன்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசுகிறார் சோப்பாவும் வெளிப்படையாக பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் அவர் யாதவ சமூகத்தை சேர்ந்தவர். நீங்கள் சமூகம் ஜாதின்னு கேட்டக்கா சொல்கிறோம். எல்லாரும் கலந்து அதை ஒரு தொழிலாளர் போராட்டமாக அதை முன்னெடுக்க, நியாயத்திற்கான போராட்டமாக, உரிமைக்கான போராட்டமாக. அப்போ அதை வந்து போகும்பொழுது இவர் முந்திய நாளே முதலமைச்சர்கிட்டருந்து இப்படி ஒரு வழிகாட்டல் கொடுக்கப்பட்டுள்ளது என்ற விஷயம் இருக்குல்ல, அதைத்தான் அங்கே இருக்கக்கூடிய என் நண்பன் வந்து கைலாசோட நண்பன் சொன்னான்னு சொல்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு கசிஞ்சிருக்கு பாருங்கள். ஆதாரம் இல்லாமலாம் பேசுகிறதில்ல, இவ்வளோ ஆதாரம் இருக்குது. பொதுவாக முதலமைச்சரோட நல்லா இருப்பேன், தொழிலாளிக்கு விரோதமாக இருப்பேன், இது பொது விதி, பொது கருத்து. ஆனால் இது ஆதார கருத்து, புரியுதுங்களா? பிபிடிசி என்ன அப்போ அங்கே என்னன்னு சொன்னால் கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா வந்து செங்கல் உருவிட்டாங்க, வாபஸ் வாங்கிட்டாங்கன்ட்டு வாஜ்பாய் அரசாங்கம் ஐயா நீங்கள் உதவுங்கன்னு சொல்லி நம்ம வைகோ மாதிரி ஆட்கள்லாம் உதவி செய்ய கலைஞர் போய் அதில் அமைச்சர்களாக திமுக காரங்க இருந்த நேரம். அப்போது ஒன்றிய அரசினுடைய ஆட்சி அதிகாரம் என்ற அதிகாரம் வேறு இருக்குது. அப்போது பிபிடிசியினுடைய நிர்வாகி என்ற அந்த முதலாளி மும்பையை சேர்ந்தவர் நேரடியாக ஒன்றிய அரசினுடைய தொடர்பிலும் அங்கமாகவும் அவர் நலனுக்காக அவர்கள் இருப்பது என்பதாகவும் இருக்குது. அப்போ அதன் மூலமாக இவருக்கு என்ன வழிகாட்டல் கொடுத்தது என்பதை யாரும் சொல்லலை. ஆனால் நுசில்வாடியாவும் கலைஞரும் பேசியதை பற்றி எங்களுக்கு சோப்பா சொல்லியிருக்கார். சோப்பா இன்றைக்கி உயிரோடு இல்லை, நாம் வந்து காட்ட முடியாது, கூப்பிட்டு சொன்னீங்களே ஐயா. ஆனாலும் கூட அந்த நிகழ்வுக்கு பிறகு என்ன மாதிரி திட்டமிட்டிருக்காங்கன்னு தெரியாமல் வாரம் வந்து அந்த கொக்கரகுளத்தில் உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலிக்காரர் திரும்பும் அந்த ஆற்றை ஒட்டி அது வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை நோக்கி அந்த நதியின் வரணும். அந்த ஆவணப்படத்தில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், உள்ளுக்கு இருந்து வந்து கல் எறிவாங்க, அப்புறம் டுப்புன்னு துப்பாக்கியால் சுடுவாங்க, எல்லாமே அந்த ஆவணப்படத்தில் இருக்குது. இதெல்லாம் எடுத்தது வந்து அங்கு ஏற்கனவே ஒரு ஊடகத்திற்கு இருந்த ஒரு கேமராமேன் தான் எடுத்தது. அதை வாங்கி ஏற்கனவே நாங்கள் வச்சுருந்ததை சேர்த்து இதில் கொடுத்துட்டோம். அவர் பேர் என்னன்னு சொல்லுங்கள். செல்வராஜ் என்ற ஒரு கேமராமேன் தான் எடுக்கார், புரியுதுங்களா? அவர் எடுத்து கொடுத்ததை வச்சு புதிய தமிழகத்துக்கு ஒரு ஆவணப்படம் பண்ணணும் தேர்தல் நேரத்துக்கு என்பதற்காக அவர் வாங்கியது. 7,000 ரூபா கொடுத்து எம்எம்கே இப்ராஹிமுடைய பையன் தான் வாங்கி கொடுத்தார், சரிதானா? அப்படி வந்ததுல தான் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துச்சு, இல்லைன்னா ஃபுட்டேஜ் கிடைக்காது. ஒரு முக்கியமான இதையெல்லாம் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கேன்னு ஆர்ஆர் சீனிவாசன் சொன்னதுனால சரி உதவுவோம்னு நாங்கள் கொடுக்கோம். இதான் விஷயம். இன்னும் சொல்ல போனால் அந்த ஆவணப்படத்தை எடுப்பதற்கு இடம், ஸ்டூடியோ, தன் நண்பனை எடிட்டரு எட்வினை போட்டு எல்லாமே செஞ்சது ஜனநாதன். இன்றைக்கி அவரும் உயிரோடு இல்லை. ஜனநாதன் எங்கள் தோழர், நக்சல்பாரி இயக்கத்தில் எங்களுடன் வந்து வளர்ந்து வந்தவர். அதனால் அவர் செய்த உதவியில் இயக்குனர் ஜனநாதனை தான் சொல்கிறேன். அவர் பேர் பழனி, அவர் மயிலாப்பூரில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறார். அதனால் அப்போமே தோழமையாக வளர்ந்தது நாங்கள். அப்படித்தான் வந்து அந்த ஆவணப்படம் முழுமை பெற்ற காரணம். இப்போ அந்த பயணம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அதில் வந்து திடீர்னு இவங்க வந்து அந்த அது தொடங்கும் பொழுது எப்படி வருதுன்னா, நான் வந்து இந்த ஜீப்பில் நிறைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்களா, எனக்கு இந்த தேர்தல் பாதை மேலே பெரிய பிடிப்பு இல்லையா, அதனால நான் வந்து முன்னால் போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே அங்கேருந்து அவங்க மைக்கில் கூப்பிட்டு வாங்க இதுக்கு ஜீப்புக்கு வாங்க, முழக்கம் போடுங்க அப்படின்னு சொல்லி முழக்கம் போடுறாங்க. என்ன முழக்கம் போடுவது என்பது வந்து ஒரு கலை, அந்த கலைக்காக நம்மளை கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம ஹாரூன் பாயும் அவர் ஏற்கனவே என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அவரும் சேர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய ஜமாத் அப்படின்னு சொல்லி போட்டு ஒன்று வச்சுருக்காரு. அந்த ஐக்கிய ஜமாத்துக்கு வகுப்படுங்கன்னு சொல்லுவார். போய் நான் வகுப்படுப்பேன் அவருடைய என்ன தோட்டத்திலெல்லாம் இங்கே சென்னையில். அப்படி வந்தவர்கள் தான் அந்த முஸ்லீம்கள் 3 பேரும். அவரும் கூட சொல்கிறாரு சரின்னு ஜீப்புக்கு ஏறுறோம். ஜீப்பில் ஏறி இந்த முழக்கங்கள் போடுறோம். வந்திருந்த
அந்த 7000 மாணவ தொழிலாளர்களும் முழக்கத்தை அப்படியே அதில் ஒரு 2000-3000 பேர் அப்படியே போட்டாங்க. அதாவது எப்படின்னா, மாஞ்சோலை தொழிலாளி அப்படின்னு சொல்லி தொடங்குவேன். மாஞ்சோலை தொழிலாளின்னு எல்லாரும் கோஷம் போடுவாங்க. காரு பங்களா கேட்டான்னா, ஒப்பம் சொத்தை கேட்டான்னா அப்படின்னு சொல்லி போட்டு திருநெல்வேலியினுடைய மொழி நடையில் நான் போட அவங்களுக்கும் பிடிச்சி போச்சு போடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் தாக்குதலான வார்த்தையை ஒன்றை போட சொல்லி கூட எங்களுக்கு ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் பேரவைத் தலைவர் சொன்னார் என்பது சொல்ல வேண்டியதில்லை. அவரை போய் அது எல்லாம் நடந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல, அதை சொல்லக்கூடாதுல்ல. நமக்கு வேண்டியவர் அண்ணாச்சி தானே, அண்ணாச்சி நம்மெல்லாம் வேறான்ட்டார் இப்போவும், அதனால் அது வேறு. இப்படியாக அந்த ஊரில் தொடங்குது. மிகவும் அமைதியாக, இன்னமும் சொல்லப்போனால் ஒரு இலக்கிய முறையில் இந்த ராகத்துடன் உள்ள முழக்கங்களுடன் ரொம்ப சுவையாக அனுபவித்து கொண்ட ஆண்களும் பெண்களும் தொழிலாளர்கள் என்ன அப்படியே அலை அலையாக வந்தது. அவ்வளவு அமைதியாக அவ்வளவு சுவையாக வந்த பேரணியை பாருங்கள். அதனால் அதில் வன்முறைத்தன்மைகளுக்கெல்லாம் இடமே இல்லை அந்த பேரணியில். அப்படி யாருக்கும் சிந்தனையும் இல்லை. இன்னும் சொல்ல நோக்கம் கோரிக்கைகள் தான். கூலி உயர்வு மட்டுமல்ல, கொத்தடிமைத்தனம் எதிர்ப்பு என்பதில் 1976 என்ன கொத்தடிமை தடுப்பு சட்டத்தின்படி நீங்கள் கொத்தடிமையாக இருக்கிறார்கள் இவங்கெல்லான்னு புள்ளியோரமாக எழுதி கொடுத்து தேசிய மனித உரிமை ஆணையத்தில் போய் கிருஷ்ணசாமி மனு போட்டு அங்கிருந்து அனுப்பிச்சி வச்ச டிஐஜி இருக்கார, அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்புறம் கொத்தடிமை இல்லைன்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா தான் 26 பேருக்கு தமிழர்களுக்கு, இலங்கையில் உள்ள 13 பேர், இந்தியாவில் உள்ள 13 பேர் ராஜீவ்காந்தி விடுதலைக்காக என்ன அவர்களுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்த பெரிய மனுஷன் தான் அது. புரியுதுங்களா? அதனால் அவர் அப்படி தான் செஞ்சுருக்காரு. அப்படி அளவுக்கு கொத்தடிமைத்தனத்துக்கும் விடுதலை என்பதையும் சேர்த்து தான் நாம் அந்த கோரிக்கைகள், திருச்சியில் பிடிபட்டு இருக்கக்கூடிய தோழர்களை விடுதலை செய்வதற்கும் சேர்த்து தான் அந்த முழக்கங்கள். தேவர் சாலை தாண்டி வரும் பொழுது அதில் திரும்பி உள்ளுக்கு வரோம். உள்ளுக்கு வரும்போது திடீர்னு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முந்திய வளாகம், அதுக்கு உள்ளுக்கு இருந்து காவல்துறை கல்லெறிகிறாங்க. அதுதான் அந்த ஆவண படத்தில் இருக்குது. அவர்களுக்கு திட்டத்தில் வேறொன்று இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இதுமாரி தொல்லை பண்ணிருக்கானுவோ, இவங்க வந்தாச்சுன்னா பெரிய கூட்டம் வந்துடுது, வில்லங்கம் ஆயிடுதுன்னு சொல்லி போட்டு 2 பேரையும் வாய்ப்பு கிடைச்சா போட்டு தள்ளிடணும்டான்னு இருந்திருக்கானுங்களாம். டாக்டர் என்னைய தெரியாது, பின்னால் சொல்லுதாங்க. அதனால தான் இந்த கல்லெறிஞ்சது. ஏன்னா தமிழ் மாநில காங்கிரஸுடைய எம்எல்ஏக்களை கொல்லணுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நோக்கம் இருக்க முடியாது. அப்போ அந்த ஜீப்பை நோக்கி தான் எறிகிறான். அதேமாரி டுப்புன்னு ஒன்று துப்பாக்கியால் அடிக்கிறதும் அடிக்கிறான். சுடவே இல்லைண்ணா அப்புறம் சொல்லும் பொழுது. இப்படியாக அடிக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அவங்க தொண்டர்கள் என்ன கிருஷ்ணசாமியை பாதுகாப்பதற்கு குவிஞ்சிருப்பாங்க. அந்த படமெல்லாம் கூட அதில் வரும். டொப்புன்னு ஒரு கல் பழனி தலையில் விழுது. பழனி தலையும் விடப்படுது பாருங்கள். ஒரு மரவர் சமூகத்தை சேர்ந்தவர், அதனால் கம்யூனிஸ்ட் கட்சி. டிரைவர் மேலே ஒரு கல் விழுது. அழுத்தினான் பாருங்கள் டிரைவரு. அவனுக்கு யாரும் எந்த விளையாட்டுலையும் சொல்லி கொடுக்கல. சர்ன்னு ஜீப்பை அப்படியே போய் லெஃப்டில் திரும்பி மறுபடியும் லெஃப்டில் திரும்பி ஏன்னா அங்கே ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனையில் கொண்டு போய் உள்ளே விட்டான். அடிபட்டவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு மருத்துவமனைக்கு ஐசியூக்குள்ளே கொண்டு போய் அங்கே உள்ளே இருந்தோம். அப்போ சுற்றி வளைச்சி அந்த மருத்துவமனை கண்ணாடிகளையும் உடைத்தார்கள். அப்போ எவ்வளோ திட்டமிட்டிருக்கணும். இது திட்டமிடாமல் இருக்கிறது என்றெல்லாம் யாரும் சொல்ல முடியுமா என்பது தான் அதில் முக்கியமானது. அதை ஆவணப்படத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறாரு நம்ம ஜெயம் ஹாரோன்னு. இன்றைக்கி திமுக கூட தான் இருக்கார். ஆனாலும் அப்போ சொல்கிறாரு, அண்ணன் காங்கிரஸ் கட்சியில் இருக்கார். அவர் சொல்கிறாரு, இது முழுக்க காரணம் கருணாநிதின்னு சொல்லி போட்டு சொல்கிறாரு, திட்டமிட்டு தான் வந்திருக்கேன்னு. திட்டமிட்டதுன்னு எல்லோருக்கும் தெரியுது. என்ன நாங்கள் அமைதியான ஊர்வலத்துக்கு போய் இப்படி பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, நான் முன்னால் போய்கிட்டு இருந்தேங்க, திடீர்னு ஒரு காவல்துறை அதிகாரி ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொன்னான். அப்புறம் தாங்க கல்லறிய ஆரம்பித்தாங்க, அடிக்காங்க. கோடுவேடு நமக்கு தெரியாது, இதெல்லாம் தெரியலை. நாங்கள் ஜீப்பில் இருக்கோம். இந்த அளவுக்கு கொடூரமாக அந்த நிகழ்வு நடத்தப்பட்டு அடித்து ஆற்றுல போகும்போது மக்களை கலைச்சி வளர்ச்சி தண்ணிக்குள்ளே விழுறாங்க. நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்க அடிக்காங்க, அடிக்க முடியாமல் திணறாங்க. பெண்களும் குழந்தைகளும் இப்படி எல்லோருமே தண்ணியில் விழுந்தவங்களையும் லத்தியை வச்சு அடிக்கான். வெளியாகவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அடிச்சு கொள்ளலாம். அதற்கு காரணம் காவல்துறைக்குள்ளேயும் சரி, அந்த பக்கமும் சரி, என்ன கைலாசபுரம் பக்கம், அதில் சாதிய ரீதியாக இந்த தேவேந்திர மக்கள் மேலே பகை உள்ளவர்களும் இருந்தார்கள் என்பது அப்புறம் செய்தியாக வருது. எல்லோரும் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா முந்தைய நாளே எஸ்பி அலுவலகத்துக்கு வந்துருச்சு,
ம். அவங்க எல்லாத்தையும் தயார் பண்ணுவாங்க. ம். சமூகத்தில் மக்களுக்குள் மத்தியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை தயார் பண்ணுவாங்க, ம். பகையை பயன்படுத்துவாங்க. ம். அது அவர்களுடைய வழக்கமான முறை. இல்லை இந்த பேரணியில் வந்தவங்க எதுவும் தகாத வேலைகள் செஞ்சாங்க? எந்த தகாத வேலையும் செய்யலை. அத்தனையும் இல்லை முழுக்க வந்த கடைகள் மீது 100க்கு 5000 விழுக்காடு பொய். அந்த பக்கம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு தெரியும், அந்த பயணங்கள்ல வர்ற வழியில இருந்த எந்த கடையும் கிடையாது. உங்களுக்கு எட்டப்ப நாயக்கர் சாலை இருக்குல்ல, ம். அதில் மட்டும்தான் கடைகள் உண்டு. அதெல்லாம் ஒன்றும் ஆகலை. அதையெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இங்கே கொக்கரோவத்துக்கு வந்தாச்சு. கொக்கரோவத்துக்கு இந்த பக்கம் வந்து அலுவலகங்கள், அரசு அலுவலகங்கள், அந்த பக்கம் 6 எங்கே கடை இருக்குது? ம். ஒன்றும் கிடையாது. அதனால் எதையும் செய்யலை. பெண் காவலர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக உள்ளதெல்லாம் பிறகு பொய்யா வருது. அந்த பொய் எப்படி வருதுன்னு பின்னால் சொல்லுதேன். ம். இந்த அளவு திட்டமிட்டவர்கள் வந்து முறையாக திட்டமிட்டிருக்காங்க. முறையாக அரசு அடக்குமுறை கட்டவிழ்த்தோடப்பட்டிருக்கு என்பதற்கான ஆதாரங்கள் இதெல்லாம். அப்போ அப்படி நடத்தி அடித்து கொல்லும் பொழுது தான் பலரும் நாம் சொன்ன மாதிரி வந்து இறக்குறாங்க, மரணம் நிகழ்வது. இங்கே நாங்கள் வந்து விரட்டப்பட்டுட்டோம், ம். அல்லது ஜீப் டிரைவர் கொண்டு போயிட்டாரு, நீங்கள் மருத்துவமனைக்குள்ள இருக்கோம். ம். அப்போ இப்போ இதை எப்படி சொல்ல, ம். என்ன செய்யங்கும் பொழுது அங்கிருந்து வந்து நாம் சென்னைக்கு சொல்லி கைதுகள் நிறைய வேற பண்ணுறான். இதற்கிலிருந்து உடனடியாக தீர்வு வேணுமே, ரொம்ப மோசமாக இருக்குது என்பதற்காக நான் வந்து அந்த நண்பர் கைலாசம் நண்பருக்கு தொலைபேசுகிறேன். அவர் இல்லை, அவர் மனைவி எடுக்காங்க. அவங்கள்ட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி சென்னையில் நக்கீரன் காமராஜ் இருக்கார், அவர்கிட்ட இந்த மாதிரி சொல்லி எனக்கு பேச சொல்லுங்கள், என் ஃபோன் போக மாட்டேங்க வெளியேன்னு. அவர் பண்ணுறாரு, என்ன தோழர், இந்த மாதிரி அடித்து கொண்டுக்கிட்டு இருக்கானுங்க, இன்னும் ஆற்றுல நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க போல் தெரியுது, நீங்கள் வந்து நேரடியாக முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா முதலமைச்சர் நெருக்கமாக இருந்தார் கலைஞர், சொல்லுங்கள் ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு. அவர் போய் சொல்லியிருக்காரு. அன்றைக்கு இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் கேரளாவை சேர்ந்த நாராயணன், கேஆர் நாராயணன். அவர் ஏற்கனவே சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. தலித் உரிமைகள் பற்றியெல்லாம் பேசிட்டு வந்திருக்காரு டாக்டர் கிருஷ்ணசாமி. அப்போது டாக்டர் கிருஷ்ணசாமி இவ்வளோ தூரம் கொடூரமாக நடக்கிறது, நிறைய பேர் 10 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க ஆற்றுல அடிபட்டு என்பதையெல்லாம் வந்து அவருக்கு ஃபேக்ஸ் அனுப்பிட்டார் குடியரசுத் தலைவருக்கு. அதனால் நீங்கள் வந்து விஷயம் கைமீறி போகாமல் ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லிட்டார் முதலமைச்சர். இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு, எங்களுக்கு தெரியாது, மறுநாள் தான் தெரியும். இது உள்ளே இருந்துக்கிட்டு அதுக்கு பிறகு எல்லாம் கலைஞ்சி நாங்கள் வெளியே வந்து இருந்த ஆரியாஸ் ஹோட்டலில் போய் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 125 பேர் கைதுன்னு வருது. அப்போ 125 பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் பாடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாடி மேலே உங்களுக்கு அதில் எதுவும் அடிபடலை? நீங்கள்லாம் அடிபடலை. நீங்களாம் வந்து அந்த காப்பாற்றப்பட்ட அந்த தொண்டர்கள் வந்து மேலே விழுந்து அப்படியே அதில் பார்த்தா தெரியும் நிற்பாங்க. என்ன பழனி தனியாக நிற்கார்ல, அப்போ அடிபட்டிருக்கு அவருக்கு. அவரையும் உடனே மருத்துவமனையில் இது பண்ணிட்டோம். மருத்துவமனையில் போய் இப்போ மார்க்சிஸ்ட் கட்சி பார்த்ததெல்லாம் இந்த முறை கூட எடுத்து போடுறாங்க. இந்த ஜூலை ஒருவேளை தலைவர்களுக்கு தெரியுமா எப்படிலாம் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு தெரிஞ்சு எஸ்கேப் ஆன மாதிரி தெரியாது. எல்லோரும் தான் அடி வாங்குறாங்க. எல்லாரும் அடி வாங்கிட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு பயங்கரமான பிரச்சனையில் இருக்காங்க. இவ்வளோ எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சி தலைவர் என்பது அமைச்சருக்கு சமமானது. அவரையே ஒரு கூட்டணி கட்சி வேறு, அவரையே இந்த அளவுக்கு நடத்தும் அளவுக்கு என்ன ஒரு வர்க்க சிந்தனை வந்து அந்த பிபிடிசி முதலாளி நுசுல்வாடியாவை பாதுகாக்கணும், தொழிலாளி இயக்கிய விரோதமாக போகணும் என்ற நிலைப்பாடு நம்ம முதலமைச்சர் ரொம்ப நிதானமாகவும் ஆழமாகவும் முதலாளி கூட சேர்ந்து இயங்கினார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? முதலாளியின் பிரதிநிதியாக சிறப்பாக இயங்கினார். அப்படி வந்து நடத்தப்பட்டதை அப்புறம் உட்காந்து பார்க்குறோம். ஒவ்வொரு இடத்துலேருந்து வருது. சரி, காவல்துறையிட்ட போய் தானே மறுபடியும் பேசி ஆகணும். அதுக்காக அப்போ துரையரசனையும் இவரையும் ஹாரூனையும் அனுப்புகிறோம். அவங்க 2 பேரும் போய் காவல்துறையிட்ட விடுதலை பண்ணுங்க மற்றவங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பாவம் செத்துக்கிட்டு இருக்கும்போது. உங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியுமா? இந்த நதியில் இவ்வளோ பேர் இறந்தாங்க வந்துக்கிட்டே இருக்கு செய்தி. நாங்கள் பக்கத்து விடுதியில் இருக்கோம்ல, அதில் செய்தி வந்துகிட்டே இருக்குது. உங்களை அதுக்கப்புறம் தேடி வந்து போலீஸ் எதுவும் கைது பண்ணதுக்கு தேடி வரலையா? வரல. ஏன்னா ஏற்கனவே அவன் கையில் 125 பேர் இருக்காங்க. அவன் பக்கம் குற்றம் இருக்குது. குற்றம் இருக்கிறவன் அப்போ எப்படினாலும் நீங்கள் முன் வரிசையில் இருந்தீங்க, ஏன் வந்து உங்களை விட்டாங்க? அப்போ வரும். அதற்கு முன்னால் என்ன நடந்துச்சுன்னா, காமராஜ் போய் இப்படி சொல்லிட்டாப்ல. அப்போ இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவரே இதில் தலையிடு வரணுன்னு டொப்புன்னு அவ்வளோ வெறி விடுதலை பண்ண சொல்லிட்டாரு முதலமைச்சர். வழக்கமாக என்ன செய்யணும், காவல்துறையினுடைய சிந்தனைப்படி, ஆளுநர்களுடைய சிந்தனைப்படி வச்சுக்கிட்டு இவங்க வன்முறை பண்ணாங்க, அதனால காவல்துறை வந்து மேலே அடிபடும் பொழுது திருப்பி அடித்தாங்க, அதில் இறந்துட்டாங்க என்று தான் சொல்லணும். அவர்களுக்கான கதை கட்டுவதற்கான முறையான ஏற்பாடு வந்து இதுதான் அது. ஆனால் விட்டுட்டார்.
அவருக்கு பயம். ஏன்னா அதிகாரம் மேல்மட்ட அதிகாரம் பெருசு என்பதனால். அப்போ எங்கள் மேலே பாய்வது என்பது மூப்பனாரில் எங்கள் கூட இருக்கக்கூடியவர் அவங்களுடைய நண்பர் என்பது முடியலை. ஏன்னா ஒரு பெரிய மக்கள் அடித்தளத்துடன் அன்றைக்கு ஏன்னா கிருஷ்ணசாமி பின்னால் புதிய தமிழ் நின்றுச்சு என்பது அன்றைய சூழல். அப்போ ஒரு போர்க்குணமிக்க மக்கள் படை இருக்குது எனும் பொழுது நேரடியாக தொடரலாம் அவங்க. அப்போது அத்தனையும் மாதிரி இங்கே வந்துடுறோம் சென்னைக்கு வந்து பனகல் மாளிகை முன்னால் ஒரு பெரிய பட்டினி போராட்டம். ஜி.கே. மூப்பனார் வர்றார். அப்போ அவர் கேட்குறாரு, மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து உடனடியாக அங்கிருந்து நீக்குங்க, அவர் மேலே நடவடிக்கை எடுங்க. மிக அழகாக நமது முதல்வர் கலைஞர் அவருக்கே உரித்தான அந்த கவிமிகு கலை அம்சம் தந்திரம் ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொன்னார்னா, அங்கே ஆட்சித்தலைவரை மாற்றினால் அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் கொந்தளிக்கும். யாரா கேட்டாங்களா? எந்த சமூகம்? வன்னிய சமூகத்தை சேர்ந்த ஒரு தனபால்னு அதுவரை யாருக்கும் தெரியாது. அதுதான் தலைவன். அதனால அவர் தலைவனுக்கான தகுதி. நேக்கா உள்ள இழுத்து விடுறீங்க. மிக சிறப்பாக செய்வார். அது செஞ்சார். அது அந்த பக்கம். அதனால் இந்த கொடூரமான இந்த தாக்குதலைத்தான் சரி ஆவணப்படமாக எடுத்தல் என்பது ஒரு நதியின் மரணம் வந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன் எப்படிலாம் ஃபுட்டேஜஸ் கிடச்சி. அதுலேயும் கூட அதை வந்து வெளியிடுவதற்காக சவுத் இண்டியன் ஃபிலிம் சொசைட்டியில் இடம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டார் சீனிவாசன். போலீஸ் மிரட்டி முடியான்ட்டான். ஆனந்த் தேட்டரு முதல்ல மேனேஜர் என்ன பண்ணிட்டார், நான் விடுதேன்னாரு. ஆனந்த் தேட்டரில் போட்டுட்டோம் படத்தை. காலையில் ஒன்று போட்டு பயங்கர கூட்டம் நிற்கி மதியம் ஒன்று போடுறோம் படத்தை. 2 நிகழ்வும் போட்ட பிறகு அன்றைக்கி மாலை கொண்டு வந்து எனக்கு எதுக்கு வேணாலும் தயக்கம் இருக்குதுன்னு சொல்லி போட்டு அதனுடைய தமிழ் ஆங்கிலம் 2 அந்த ஆவணப்படத்தினுடைய இதையும் கேசட்டையும் கொண்டு வந்து என்கிட்ட வந்து வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறார் சீனிவாசன். அதை துணிகளுக்கு மத்தியில் வச்சுருக்கேன். திடீர்னு காவல்துறையில் சாதாரண உடையுடன் 2 ஆய்வாளர்கள் வராங்க. வந்து உங்கள் வீட்டை சோதனை போடணும், வாங்க பாருங்கள். ஏங்க என்ன இது விளையாட்டு, என்ன சினிமா எடுத்து தப்பா நடந்தது தானே, உங்களுக்கு தெரியாதா? சார் நாங்கள் வந்தாச்சு பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. நீங்கள் வாங்க உங்களை கூப்பிட்டு போகிறோம். எங்கே கூப்பிட்டு போறிய? போலீஸ் ஸ்டேஷன். எதுக்கு? விசாரணை பண்ண. யார்? என்ன? சிவனாண்டி தானே, அப்படி தான் செய்வார். இவர் அண்ணா நகருடைய டிசி. என்ன காளிமுத்து கமிஷனருக்கு கீழே இவரே இருக்கார். ஏன்னா காளிமுத்து வந்து மூப்பனார்கிட்ட கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் வச்சு உட்கார்ந்துருக்கும் போது டாக்டர் கிருஷ்ணசாமி பட்டியலினத்தை சேர்ந்த யாருக்கும் நீங்கள் வந்து கமிஷனரே கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி யார் இருக்கான்னு அவர் கேட்டு காளிமுத்து இருக்காருன்னு சொல்லி அவர் வந்து சாம்பாக்குமார் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனாலும் கிருஷ்ணசாமி சொன்னதை வச்சு மூப்பனார் சொல்லி காளிமுத்து கிடைச்ச போஸ்ட்டு. அதனால் அவர் விசுவாசமாக இருக்காருன்னு வைங்களேன், அரசுக்கு விசுவாசமாகவும் என்ன கிருஷ்ணசாமி நடத்தும் நிகழ்ச்சிக்கு எதிராகவும் இருக்கார் அன்றைக்கி சொல்கிறது. அப்புறம் வந்து சிவனாண்டி விசாரணை பண்ணிகிட்ருக்காரு. எதுக்கு பிறகு கைது தானே பண்ண வந்திய? இல்லை மணி அப்படின்னு. ஏங்க அதுதான் தெரியும்ல. சரி அவர் இந்த எடிட்டர் எங்கே இருக்காருன்னாரு. போச்சு வசமாக மாட்டிட்டீங்க அவனை. என்னாரு? ஏங்க தென்பாண்டி சிங்கம்னு கலைஞருடைய நாவலை எழுத்த எழுதி இன்றைக்கி தூர்தர்ஷனில் போய்கிட்டு இருக்குதே படம், அதனுடைய எடிட்டருங்க அவர். ஐயோ சிவனாண்டி கை வச்சிட்டார். அதற்குள்ள கலைஞர் வந்து அந்த நேரம் நாங்கள் கைது செய்யப்படும் நேரத்தில் வந்து ஆவணப்படத்துக்காக டெல்லியில் இருக்கார். அப்போ காமராஜ் கலைஞருக்கு ஃபோன் பண்ணி, சீனிவாசன் இருப்பது ஜேர்னலிஸ்ட் குவார்ட்டர்ஸில், அங்கே போய் கைது பண்ணாங்க உங்கள் ஆளுங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடுறாங்க, வேணாம் அவரையும் பண்ணாதீங்கன்ட்டாங்க. இதுதானே அது காமராஜ் படத்தை வெளியே வராமல் பண்ணணும் அவ்வளோதான். அப்புறம் படத்தை எல்லா இடமும் கொடுக்குறோம் போடுறோம், அங்கே அடுத்த விஷயம். எதிர்த்தரப்பு தொலைக்காட்சிகள் போட்டாங்க என்பது இன்னொரு விஷயம். அப்போ அந்த படத்தை வந்து உங்களுக்கு பின்னணியில் இது மறைமுகமாக இருந்து அப்படி எல்லாம் கிடையாது. இந்த பாருங்கள், இவங்களை எதிர்த்து அவங்க டிவியை பயன்படுத்துவோம், அவங்களை எதிர்த்து இவங்க டிவியை பயன்படுத்துவோம். இங்கே வந்து பெரிய ஊர்வலத்தை வந்து கொடியங்குளத்துக்காக சென்னையில் நடத்தும் பொழுது வந்து சீரணி அரங்கு பக்கத்தில் அடித்து நொறுக்கிறாங்க. அங்கே உள்ள ரவுடிஸை பயன்படுத்திக்கிட்டு காவல்துறை வந்திருக்கக்கூடிய வாகனங்களை எல்லாம் போய் பார்க்குறோம். பையங்க வழக்கம் போல் நாட்டு வெடிகளோட தான் வராங்க. அப்போ பார்த்தா அவன் காவல்துறை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நாம் போனோம்னா 5 பேரும் சிக்கிடுவோம்ட்டு மேடையிலேருந்து கூப்பிட்டு வந்த மருத்துவர் கிருஷ்ணசாமியை மறுபடியும் போய் சொல்லிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி செய்கிறோம். இங்கு சீரணி அரங்கு முன்னால் நடக்கு. 2 பேர் திரிசூலங்காரங்க வந்து சுட்டு கொல்லப்படுறாங்க. இதை உடனடியாக மருத்துவமனை கொண்டு போன உடனே
அங்கே வந்து இன்றைக்கி ராஜீவ் காந்தி மருத்துவமனையாக பேர் ஏதோ வச்சுருக்காரு கலைஞர், ராஜீவ் காந்தி மேலே பாசத்தில் வச்சுருக்காங்க. ஆமாம், அந்த எண்ணெய் புலிகள் இயக்கத்தை எல்லாம் வந்து தமிழர்களை எல்லாம் கொன்றதுனால அந்த பாசம் இருக்கும். அப்போது மருத்துவமனையிலிருந்து இத்தனை விஷயங்களையும் எடுத்து தினசரி இப்போ நாங்கள் வாங்க மாட்டோம் உடலை என்று சொல்லி இன்றைக்கி திருநெல்வேலியில் பயன்படுத்திக்கிட்டது வாங்க மாட்டோம்னு சொல்லும் பொழுது கொண்டு வந்து போட்டது வந்து எதிர்த்தரப்பு தொலைக்காட்சியில். இப்போது இவர்கள் செய்வது அவங்க எதிர்ப்பு தொலைக்காட்சி. இது நாம் பயன்படுத்தி கொள்வது தான், அவங்க நம்மளை பயன்படுத்தி கொள்ள தான் நினைப்பாங்க, அவ்வளோதான். தவிர எல்லோருமே ஆளும் வர்க்க சிந்தனையும் ஆளும் வர்க்க சார்பாகவும் இருப்பாங்க. இப்படியாகத்தான் நடந்தது. அதனால தான் இது அரச என்ன பயங்கரவாதம் தானே என்ற விஷயத்தை இதில் கொண்டு வந்தோம். இப்படியாக அந்த தாமிரபரணி படுகொலைக்கு பிறகு இந்த நிமிடம் வரை மாறி மாறி திமுக ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அந்த நீருக்கு பக்கத்தில் ஒரு நினைவு கல்லாவது வெய்யுங்க என்று கேட்டுட்ருக்கோம். இந்த நிமிடம் வரை நினைவு சின்னத்திற்கு தயாரில்லை. அப்போ 2 பேரும் ஒன்றா சரிதானா? அதிமுக ஆட்சியிலேயே வச்சிருக்கணும்ல. அப்போ யாருமே வைக்கலை. இதுதான் வந்து அந்த நிகழ்வு. அதற்கு பிறகுதான் அவர்களும் திருச்சிக்காரங்க கீழவெண்மணியில் அந்த இது வச்சு ஒவ்வொரு ஆண்டும் இது நினைவாக அது பயன்படுத்தப்படுதே தவிர கீழவெண்மணியில் என்ன கோபாலகிருஷ்ண நாயுடு என்பவர் 44 பேரை எரித்ததற்கு நீதிமன்றம் முறையாக விசுவாசமாக அவரை விடுதலை செய்த பிறகு அங்கே மார்க்சிஸ்ட் கட்சி மாபெரும் அளவுக்கு மக்களை திரட்டி மாபெரும் பேச்செல்லாம் பேசினார். பீராமூர்த்தி சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் சொன்னாரே தவிர பதிலுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நக்சல்பாரி இயக்கம்தான், வினோத் மிஸ்ரா தலைமையிலான எம்எல் கட்சி தான் கொரில்லா குழுவை உருவாக்கி என்ன அங்கே வந்து பதில் கொடுத்தது. அமல்ராஜ் தலைமையில், தேவதானம் அமல்ராஜ் தலைமையில். தேவதானத்தை இன்றைக்கி சமாதி இருக்குது. அவர் விஸ்வநாத பேரியிலிருந்து நாங்கள் அவரை கொண்டாந்து ஈடுபடுத்துகிறோம் நக்சல்வாதிகள். அப்போது என்ன அவர் அங்கிருந்து வந்து நாகப்பட்டினத்திற்கு வந்து மயிலாடுதுறைக்கு வந்து அந்த வட்டாரத்தில் பணியாற்றி வேலை செய்ய வேண்டி வந்துச்சு. அப்படித்தான் திருநெல்வேலியிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுது தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன புரட்சிகர செயல்பாடுகள் அப்படின்னு வைங்களேன். அப்பவும் கூட என்ன அங்கே வந்து அந்த பங்கும் சேர்த்து மாபெரும் அளவுக்கு 2 கோடி ரூபாய்க்கு நினைவு மண்டபம் கட்டிய மார்க்சிஸ்ட் கட்சி அதை வந்து பதில் கொடுப்பதற்கும் இல்லை. அதை நாங்கள் தான் பெரிய கொண்டாடுவதற்கு தவறான ஆவணப்படம் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு வந்து தப்பு தான் பண்ணுறாங்க. அண்ணா 3 நாளாக உணவு சாப்பிடலை என்பதைத்தான் வருத்தத்துடன் சொன்னாங்க. அண்ணா உணவு சாப்பிடாதனால 44 பேர் உயிர் வந்துருங்கிற செய்தி எங்களுக்கு அப்போ புரியலை, விளங்கலை. என்ன இந்த மாதிரி தான் நடத்தியிருக்காங்க இதுவரை. அதனால் அதில் நீங்கள் வந்து இதை நைஸாக கடந்து போகிறீங்க. இவர் ராமசாமியாருடைய பங்கு, அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அதெல்லாம் இருக்குல்ல. இல்லை, அவர் வந்து நெல் உற்பத்தியாளர் சங்கத்திற்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் மோதல் என்பதாகத்தான் அதை வந்து விவரித்தார் என்பது அன்றைக்கு நடந்த நிகழ்வு. எது எப்படி இருந்தாலும் என்ன அது வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு எதிராகத்தானே வந்து ராமசாமியார் அது கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லணும். நீங்கள் நான் சொன்ன வெளியில் இருந்துக்கிட்டு சரிப்படாது. மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லணும். சரிதான். அவங்க தான் இப்போ திராவிட மார்க்சிஸ்டாக இருக்காங்கல்ல, அறிவாலய மார்க்சிஸ்ட் அப்படி சொல்லிக்கலாமா? சரி, அது அவங்க அதுவும் கேட்கணும். அவங்க என்ன பேஷனும் வந்த அப்புறம் கொஞ்சம் போர்க்குணத்தை காட்டுறாரு. ஏன்னா அவர் வந்து அடித்தளத்திலிருந்து வந்தவர். 2 தோழர்கள் இருப்பாங்க. அடிப்படையில் மொத்தமாக அவங்க என்னவா இருக்காங்க? இல்லை, கொள்கை முடிவு எப்படி எடுப்பாங்கன்னு சொன்னால் ஒன்று சேர்ந்து, அது ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் தலைவரே என்கிட்ட சொன்னார். பெரிய தலைவர், பெரிய பொறுப்பில் இருந்த தலைவர். என்னங்க இது, இந்த கூட்டணிக்கு ஒரு கார்பரேட் நலங்காக இருக்கும், இன்னொரு கூட்டணி ஒரு கார்பரேட் நலங்காக இருக்கும், நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கோமோ அந்த கார்பரேட் நலங்காக இருப்போம் அப்படின்ட்டார். அவ்வளோதான். அதனால் நம்ம காட்டி விடக்கூடாது. இது வரலாற்றில் ஒரு பெரும் துயரமான தாமிரபரணி படுகொலை நடந்திருக்கு. இதுதான் வந்து மிகவும் கொடூரமான ஒரு கட்டவிழ்த்துப்பட்ட திட்டமிடப்பட்ட வன்முறை. இதை கமிஷன் வைக்க போகிறோம் அப்படின்னு விசாரணை கமிஷன் ஒன்று போடுறாரு. யாரை போடுறாருன்னு பார்த்தா நீதிபதி மோகன் அப்படின்னு ஓய்வு பெற்ற நீதிபதி. என்ன இவர் கலைஞருக்கு வேண்டியவர், இவர் எப்படி ஏற்றுக்கிறாருன்னா மூப்பனாருக்கு வேண்டியவர். அவர் என்ன பண்ணிட்டார், நீதிபதி மோகனை ஒத்துக்கிட்டார். அப்போ நீதிபதி மோகனுடைய விசாரணை நடக்கு. விசாரணையில் தான் நீங்கள் சொன்ன மாதிரி பொய்யான செய்தியை பெண் காவலர்கள் பாதிக்கப்பட்டார்கள், அதனால் அடித்தாங்க. அதனால் வரிசையாக 17 பேரையும் அடித்து கொள்ள முடியுமா, சின்ன குழந்தை உட்பட, விக்னேஷ் உட்பட.
பெண்கள்லாம் அடிச்சு கொள்ள முடியுமா? ம். என்ன பெண்கால ஒரு கொலையை நியாயப்படுத்துறதுக்கு இன்னொரு ஒரு இதை கொண்டு வந்து 17 நிறுத்தணும். பேர் கொலையை நியாயப்படுத்துவதற்கு ம். என்ன அதுவும் கருணாநிதி அவர்களுக்கு இந்த ராஜதந்திரங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்க ஏங்க வேண்டியதா இப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா இதே திருநெல்வேலியில் 1972ஆம் ஆண்டு லூர்துநாதனுடைய மறைவை ஒட்டி ம். என்ன சொன்னார் நம்ம தலைவர், தமிழ் தலைவர்னு எனக்கு ஞாபகம் வந்துடும். அதையும் சொல்லுங்க கேட்போம். என்னன்னா, ம். அதாவது 1972ஆம் ஆண்டு ம். நிஜநாயக ராமசாமி, இன்னைக்கு கணினி தமிழில் விருது பெற்ற தெய்வ சுந்தரம், இவங்கெல்லாம் வந்து சேவியர்ஸ் காலேஜ் படிக்காங்க. ம். நாங்கள் இந்து கல்லூரியில் இருந்து வெளியே வந்தவங்க இந்த சூழல். அப்போது ஒரு பெரிய பேரணியை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸருக்கு எதிராக காவல்துறை அடிச்சிச்சு. என்ன மாடி காவல்துறைன்னு பேர், அங்கே காவல் நிலையம்னு அடித்தாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு எதிராக சேவியர்ஸ் கல்லூரி மாணவர்களுடைய ஊர்வலத்தில் காவல்துறை அடித்த உடனே தெரிச்சு ஓடி தண்ணிக்குள்ளே விழுந்து சுழலில் மாட்டி இறந்து போனார் லூர்துநாதன். அவர் சேலத்தை சேர்ந்தவர். இதை நியாயம் கேட்கணும்னு நிஜநாயக ராமசாமி, பேராசிரியர் தெய்வ சுந்தரம்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் மோத. இன்றைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய கவிஞர் கலாப்பிரியாவுக்கு பேர் சோமசுந்தரம், அவர் மேத்தமெட்டிக்ஸு, நான் ஃபிசிக்ஸ் இந்து காலேஜில். அவரும் நானும் வந்து அந்த ஊர்வலத்தில் அதற்கு பிறகு லூர்துநாதன் பாடியை எடுத்த பிறகு எடுத்துக்கிட்டு என்ன மருத்துவக் கல்லூரி இது மெடிக்கல் MDT இந்து காலேஜினுடைய பிரின்சிபால் கார் ஒன்று தினமலர் ஆஃபீஸ் முன்னால் வண்ணார்பேட்டில் நின்றுச்சு. அதில் மேலே வச்சு அந்த பாடியை எடுத்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வரோம். எங்கள்கிட்ட அடிச்சுக்கிட்டு பாடியை பிடுங்குறான் போலீஸ்லேருந்து அடித்து நாங்கள் பிடுங்குறோம் என்பது அளவுக்கு போயிட்டுருக்கு. இந்த அளவுக்கு நடந்துச்சு. இப்படியாக தொடர்ந்து திருநெல்வேலியினுடைய தாமிரபரணி ஆற்றை ஒட்டிய மண்ணை சிவப்பாக்குவது என்பதில் வந்து ஒரு கைதேர்ந்த வல்லுநர்களாக இருப்பதனால் அவர் கலைஞர். சிறப்பு. நல்லதுண்ணா. ஒரு முக்கியமான வரலாற்று ஆவணத்தை வந்து ஒரு நீண்ட உரையாடலாக இங்கே பதிவு பண்ணியிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் நன்றி.